ஹலோ ஆல், ஒரு சிம்பிளான பன்னீர் மசாலா ரெசிபி பார்க்கலாமா? இது பேச்சுலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நான் சொல்ல போகிற எல்லா இன்க்ரீடியன்ட்ஸுமே மிக்சிக்குள்ளே போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், நெக்ஸ்ட் 2 மீடியம் சைஸ் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை விட தக்காளி கொஞ்சம் ஜாஸ்தியாக இருந்தால் இந்த டிஷ் நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட் 3 சின்ன சைஸ் பட்டை, 2 ஏலக்காய் அண்ட் 3 கிராம்பு. இது எல்லாத்தையுமே மிக்சிக்குள்ளே போட்டுக்கோங்க, ஜஸ்ட்டுமா அரைச்சிக்கிறதுக்கு தான். நெக்ஸ்ட் 2 இந்த ஸ்டார் ஆனஸ் இருக்குல்ல, அதில் ஒரு 2 சின்ன பார்ட்டை மட்டும் தான் எடுத்திருக்கேன். ஆப்ஷனல் தான். நெக்ஸ்ட் சோம்பு 1/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் ஜீரா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு மசாலாஸில் 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இது ஆக்சுவலாக உங்கள் ஸ்பைஸ் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான். நெக்ஸ்ட் மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மெயின் இன்க்ரீடியன்ட் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆக்சுவலாக இந்த ரெசிப்பியில் இந்த ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டோட ஃப்ளேவர் தான் அதிகமாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 200 கிராம்ஸ் ஆஃப் பன்னீர் நான் எடுத்திருக்கேன். அதாவது ஒரு பேக் எடுத்திருக்கேன். அதை இந்த மாதிரி க்யூப்ஸாக கட் பண்ணிக்கோங்க. இதை ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு 3 to 4 மினிட்ஸ் சும்மா ஃப்ரை பண்ணால் போதும். ஃப்ரை பண்ணி அந்த மசாலாவில் போடுறப்ப தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த ஸ்டெப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ கடாயில் ஒரு 6 to 7 ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே பொட்டேட்டோ ஃப்ரை பண்ண ஆயில் யூஸ் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் இந்த பேஸ்ட்டை ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா சோட்டே பண்ணிக்கோங்க. ஒரு 5 மினிட்ஸ் இந்த மசாலாவை நம்ம நல்லா சோட்டே பண்ணிக்கலாம். 5 மினிட்ஸ்க்கு அப்புறமா 2 கிளாஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அப்படியே குக் பண்ண விட்டுருங்க. கூடவே சால்ட் தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. இந்த கருவேப்பிலை கொத்தமல்லிலாம் நிறையவே ஆட் பண்ணிக்கோங்க. எந்த டிஷ் செஞ்சாலும் அதோட ஃப்ளேவர் அது வேறு மாதிரி இருக்கும். ஸோ இது ஒரு 10 மினிட்ஸ் நீங்கள் குக் பண்ணிக்கோங்க. 10 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம ஏற்கனவே ஃப்ரை பண்ணி வச்சுருந்தோம்ல பன்னீர், ஸோ அதை இப்போ ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பன்னீரை இந்த கிரேவியோட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கப்புறமா ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சா போதும், ரெடி ஆயிரும் ரெசிபி. ஸோ இந்த ரெசிபி என்னோட ரொம்ப ஃபேவரட். எங்கள் அம்மா எப்போ பண்ணிடுவாங்களோ இந்த ஸ்டைலில் தான் பண்ணுவாங்க. நீங்களும் ஒரு வாட்டி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அண்ட் ஃபைனலாக கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டீங்க அப்படின்னா சிம்பிளான பன்னீர் மசாலா ரெடி. இது மோஸ்ட்டாக எங்கள் பாதி வேலை அந்த மிக்சியில் போட்டு அரைக்கிறதுலேயே முடிஞ்சிடும். அதுக்கப்புறமா சின்ன சின்ன ஸ்டெப்ஸ் மட்டும் தான். ஸோ இந்த ரெசிபி உண்மையுமே ஈஸியாக இருக்கும், பட் டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.